வணக்கம். மீண்டும் பெயரும் நமது உயரும் பாகம் 7 உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்து வருகின்ற நீங்கள் எல்லோரும் பயன்பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பணம் பார்க்காமல், கௌரவம் பார்க்காமல் என்னை சந்திக்க முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் உதவி செய்கிறேன். ஏதாவது என்னால் முடிந்த கண்டிப்பாக குறைந்த ஒரு தொகையில் உங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுக்கிறேன். என்னென்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும், எப்படி அதை முறையாக பயன்படுத்தணும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வாரத்தில் நம்ம 1-7 எண்ணை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான எண் இந்த 7 எண். அதாவது பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடத்தை கூட்டி வருகின்ற தொகை 7. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பலன் ஓரளவுக்கு 7, 16, 25 இந்த மாதிரி எண்களுக்காரர்களுக்கும் பொருந்தும். என்ன சார் மிக முக்கியமான எண்ணுன்னு சொன்னீங்களேன்னு. 7 எண்ணுக்குடையவர் கேது பகவான். இவரை ஞானகாரகன் என்று சொல்லக்கூடியவர்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் பழகும் விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். எப்பொழுதுமே தனிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், உலகே மாயம் வாழ்வே மாயம் என்று வாழக்கூடியவர்கள், குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் கூட, பந்தபாசத்தில் இருந்தால் கூட தாம்பத்திய உறவில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கை இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அதில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற இந்த எண்காரர்களுக்கு இயற்கையாகவே தெய்வத்தின் அருள் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் இவர்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எங்கேயாவது யாரையாவது, அதாவது ஒரு பயணத்தின் போது, பஸ்ஸில் ஆகட்டும், இல்லை ஃப்ளைட்லேயே ஆகட்டும், இல்லை ட்ரெயின்லேயே ஆகட்டும், நீங்கள் போகக்குள்ள பாருங்கள், ஒரு சிலர் வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நம்மளை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நல்லா அவங்கள்ட்ட பழகிற பட்சத்தில் நீங்கள் பிறந்த தேதி என்னன்னு கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக அவர்கள் சொல்வார்கள் 7, 16, 25 பிறந்தவர்களாக இருப்பார்கள். மிகவும் தனிமைக்கு ஆசைப்படுகிறவர்கள், ஏகாந்தமாக இருக்கணும். அது என்ன சொல்லணும்னா, உலகத்தில் இருந்தால் கூட ஒரு காட்டுவாசி மாதிரி தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் என்ன சொல்லணும், சித்தர்கள் போல் வாழ்வார்கள். இந்த எண்காரர்கள் ரொம்ப முக்கியமாக தங்களுடைய பெயர்களை 9ஆம் எண்ணில் வைத்து கொள்ளக்கூடாது. கூட்டுத்தொகை 9 வருகின்ற மாதிரி. அதே மாதிரி திருமணம் செய்யும் பட்சத்தில் 9, 18, 27 பிறந்தவர்களை திருமணம் செய்யக்கூடாது. பகையன். இந்த 7ஆம் எண்காரர்களுக்கு பகையன் 9 பகையன். அதே சமயத்தில் 2ஆம் எண் இவர்களுக்கு நட்பு செய்யும். 2, 11, 20, 29 பிறந்தவர்களை இவர்கள் திருமணம் செய்யலாம். குழந்தை பாக்கியம் இருக்கும், எல்லா சுக சௌக்கியங்களும் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் சொல்லியிருக்கிறேன், ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை. அவர் இருக்கின்ற இடத்தில் தான், ஏன்னா இவங்க 2 பேருக்கு சொந்த வீடு இல்லைன்னு நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். இருக்கின்ற இடத்துல தான் கெடுப்பாங்க. ஆனால் கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னா, கெடுப்பார் என்னன்னா அவர் குடும்பத்தை கெடுக்கிறவராக இல்லை. என்னென்னா அந்த ஆன்மீக வழிபாட்டு, தெய்வீக சிந்தனையில் இருப்பதால் அவர்கள் கொஞ்சம் விலகி இருப்பார்கள், அவ்வளவுதான். மற்றபடி குழந்தைகள் மேலே பாசம், மனைவி மேல் பாசம், அப்பா அம்மா மேல் பாசம், இன்னும் சொல்லப்போனால் அதிக பற்று உள்ளவர்களாக கூட ஒரு சிலர் இருப்பார்கள். இந்த எண்காரர்களுக்கு பெயர் வைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக வைக்க வேண்டும். என்ன எண்ணில் பெயர் வைக்கலாம்? மிக ஒன்று தான், 1ஆம் எண்ணில் பெயர் வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் எண்ணில் பெயர் வைக்கலாம்.
மூணாவதாக இரண்டாம் எண்ணில் பெயர் வைக்கலாம். ஆனால் இந்த இரண்டாம் எண்ணில் பெயர் வைக்கும் பொழுது அவர்கள் பிறந்த ராசியோ லக்கணமோ கடக லக்கணம், கடக ராசி, இல்லைன்னா செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு, சந்திரன் உச்சம் பெற்ற வீடு, சந்திரன் உச்சம் பெற்ற வீடு, இதில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ரெண்டாம் எண்ணில் பேர் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஏதோ ஒரு விதத்தில் தெய்வீக பணி செய்வார்கள். தெய்வீக பணின்னா ஒரு கோயிலுக்கு ஏதாவது ஒரு பெரிய நன்கொடை கொடுக்கறது, இல்லை ஒரு சின்ன கோயில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணது, இல்லை ஒரு கோயிலில் தன்னால் முடிஞ்சது அன்னதானம் செய்வது, இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க பெரும் ஈடுபாட்டோடு இருப்பார்கள். சரி, இப்போ நான் இவங்கெல்லாம் இந்தந்த மாதிரி இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். சரியா? இவர்கள் எந்த மாதிரி மோதிரங்கள் அணியலாம்? ரொம்ப நீங்கள் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த 7ஆம் எண்காரர்கள்லாம் நிறங்களை, எந்த நிறங்களை பயன்படுத்துவது? நீங்கள் இந்த 7ஆம் எண்காரர்கள் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் கலர்ந்த அந்த மாதிரி துணிகளை அணியலாம். முடிந்த அளவு வெண்மை இவர்களுக்கு மிகவும் வெற்றி தரக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்கிறது. நல்லா கேளுங்க, வெண்மை, வெள்ளை, இல்லை பல கலர்கள் சேர்ந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பெரும்பாலும் அவர்கள் அணிகின்ற ஆடைகள்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த சாமியார்கள் போல காவிகள், ப்ளூ, கருப்பு கூட சில பேர் போட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாதிரி எண்காரர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஆசைப்படுவார்கள். நீதி நேர்மை என்று பேசக்கூடியவர்கள், ஓரளவுக்கு நியாயமாக நடக்கணும், யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். பார்த்திங்கன்னா இவர்கள் படிக்கின்ற படிப்புகள் ஏதாவது இருந்தால் சட்ட சம்பந்தப்பட்ட படிப்புகள், நேர்மை சம்பந்தப்பட்டது, இரும்பு சம்பந்தப்பட்டது, மண்வள ஆராய்ச்சி, இந்த மாதிரி இதில் இவங்க அது என்னென்னா சாதாரணமாக படிக்கிறத விட ஒரு புகழ்பெற்றவர்களாக இருப்பாங்க. ஒரு கல்லூரியில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் இவங்க ஒரு முக்கியமான மாணவனாக இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையும் தொழிலும் என்னவாக இருக்கணும்? படிப்பும் அது சார்ந்ததாக இருக்கணும், தொழிலும் அது சார்ந்ததாக இருக்கணும். இவர்களுக்கு நீதித்துறையில் பணியாற்றும் பட்சத்தில் நேர்மையாக வாதாடுவார்கள், போராடி வெற்றி பெறுவார்கள், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி, இந்த எண்காரர்கள்லாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு கற்கள் சொன்னேன். இந்த எண்காரர்கள் என்ன போடலாம்? மிக சாதாரண விலை, முத்து அணிவது மிகவும் நல்லது. நீங்கள் ஒரு நல்ல முத்து வாங்கணும், நல்ல ஒரு பெரிய முத்து, ஒரு 5 சென்ட் 10 சென்ட்டில் வாங்கணுன்னா ஒரு 500-600 தான் வரும். மோதிரம் சேருக்கு ஒரு 1500-2000 வரும், ஒரு 3000 வச்சுக்கோங்க. சரியா? அப்போ சரி, இந்த முத்து தவிர வேறு ஏதாவது அணிய முடியுமா அப்படின்னு அணியணும். எப்போ அணியணும் அப்படின்னா இவர்களுக்கு பெரும்பாலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தான் வரும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சர்க்கரை நோய், இதெல்லாம் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்களாம் வரணும்னு எனக்கு கண்டிப்பாக ஆசை கிடையாது. நீங்களாம் நல்லா பாக்கியமாக ஆரோக்கியமாக வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. இந்த மாதிரி தோல் நோய் சம்மந்தப்பட்ட தோல் நோய் இருப்பவர்களோ அல்லது டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் இருப்பவர்களோ, நீர் சம்பந்தமான நோய், நீர்பிடிப்பு, இந்த மாதிரி சம்மந்தமான நோய் இருப்பவர்கள் நீங்கள் முத்து அணிகிறத விட பிளட் ஸ்டோன் அப்படின்னு ஒரு கல் இருக்குது, அதை அணிஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். சப்போஸ் திருமணமானவர்களாக இருந்தால் கணவன் 7ஆம் எண்ணில் பிறந்தவராக இருந்து மனைவி வேறு எண்ணில் பிறந்தவராக இருந்தால் கணவனை அனுசரித்து போவது தான் உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக கொண்டு செல்லும். ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு தாம்பத்திய வாழ்வில் அவ்வளோ ஒரு பிடிப்பு இருக்காது. தாம்பத்திய உறவு சும்மா ஏதோ இருக்கிறோம் அவ்வளோதான், சந்தோஷமாக இருக்கும், அதான் சரி போயிடுச்சு, அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. சப்போஸ் மனைவி 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்க இந்த சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்படுபவர்களாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு போவது நல்லது. அதனால தான் சொல்கிறேன், இந்த 7ஆம் எண்காரர்கள், 16ஆம் எண்காரர்கள்
25ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கூட்டு எண் 7ஆக வரக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவரையோ துணைவியோ மிக கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா இந்த எண்காரரை பற்றி நிறைய பேசிகிட்டே போகலாம். நான் உங்களுக்கு முக்கியமாக தேவையானது என்னவோ அதையெல்லாம் நான் சொல்லிட்டேன். சரியா? நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி 1, 7, 1, 4 இந்த மாதிரி இருக்கிறவங்க, கூட்டு எண்ணு பிறந்த தேதியில் இருக்கிறவங்க, முடிந்தளவு உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வந்து நேரில் என்னை சந்தித்து பெயர் மாற்றம் செய்வதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். நீங்களாக தயவு செஞ்சு பேர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே இது பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அந்தத்தை போய் ஒரு எழுத்து பேரை மாத்திரம்னா எல்லாம் ஆயிரும். அப்படி இல்லை. இந்த பேரை எழுத்தணும்னு ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் நீங்கள் அதை உபயோகம் பண்ண நாட்கள் ஆக ஆக, மாதங்கள் ஆக ஆக, வருடங்கள் ஆக ஆக உங்களுக்கு நீங்கள் பொருத்தமாக அமைக்கும் பட்சத்தில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். சப்போஸ் நீங்கள் ஏனோதானோன்னு ஏதாவது பேரை நீங்களே மாற்றி அமைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக ஆனால் தெரியாது. நம்ம வந்து கீழே போயிட்டுருக்கணுன்றது தெரியாது. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எண்காரர்கள் என்னை சந்திக்க விரும்பினால் என்னுடைய அலைபேசி எண் 9976037000. இந்த எண்ணில் நீங்கள் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை இலவச ஆலோசனை பெறலாம். இந்த இலவச ஆலோசனை பெற்றுவிட்டு என்னுடைய அதாவது பண்டிட் குமார் என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, லைக் செய்து விட்டு அந்த காப்பி எனக்கு அச்சும் பட்சத்தில் உங்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு. கண்டிப்பாக என்னை நேரில் சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். வெற்றிக்கு நான் மட்டுமல்ல, இந்த முருகனும் வழிவகை செய்வான். நன்றி.